திமுக பாஜக இடையே ரகசிய கூட்டணி இருப்பதாகவும் அதிமுக ஆட்சியில் கோவையில் கொண்டுவரப்பட்ட பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை திமுக கிடப்பில் போட்டுள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்து பேசினார். திருப்பூர் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை செல்வதற்காக கோவை விமான நிலையம் வந்தடைந்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், அதிமுக ஆட்சியின் போது கோவை மாவட்ட மக்களுக்கு நலன் சார்ந்த பல்வேறு திட்டங்கள் கொண்டுவரப்பட்டதில் குறிப்பாக 1500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஸ்மார்ட் சிட்டி திட்டம், காந்திபுரம் மற்றும் ராமநாதபுரம் மேம்பாலங்கள், உக்கடம் மேம்பாலம் ஆகியவை கொண்டுவரப்பட்டதாக கூறினார். குறிப்பாக உக்கடம் மேம்பாலம் அதிமுகவின் ஆட்சிக் காலத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதால் மேம்பால பணிகள் கிடப்பில் போடப்பட்டு பணிகள் சுணக்கமடைந்தது. எஞ்சிய பணிகளை முடித்து முதல்வர் இப்போது அதனை திறந்து வைத்துள்ளார். மேலும் இதேபோன்று கோவை விமான நிலைய விரிவாக்கம், வெள்ளலூர் பேருந்து நிலையம், மேட்டுப்பாளையம் புறவழிச்சாலை, பாலக்காடு, பொள்ளாச்சி, மேட்டுப்பாளையம், அவிநாசி சாலை ஆகியவை அதிமுக ஆட்சியில் துவங்கப்பட்ட திட்டங்கள் என கூறினார். மேலும் பேசிய அவர், கலைஞர் நினைவு நாணய வெளியீட்டு விழாவில் மத்திய அமைச்சர் மற்றும் பாஜகவினர் கலந்து கொண்டிருப்பது திமுக பாஜக இடையே உள்ள ரகசிய கூட்டணியை வெளிப்படுத்தியுள்ளதாகவும், திமுகவினரின் பல்வேறு முக்கிய நிகழ்ச்சிகளில் பாஜக தலைவர்கள் இதற்கு முன்பும் கலந்து கொண்டுள்ளதாகவும் கூறினார். காந்திபுரம் மேம்பாலம் 194 கோடியில் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. ராமநாதபுரம் மேம்பாலம், திருச்சி சாலை 253 கோடி ரூபாயில் கொண்டு வரப்பட்டது. ஆத்துப்பாலம், உக்கடம் மேம்பாலம் 4 நாளுக்கு முந்தி முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்திருக்கிறார். இது அதிமுக ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்டு கொண்டு வரப்பட்ட திட்டம். இந்த ஆத்துப்பாலம், உக்கடம் மேம்பாலம், இந்த பாலங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு இடையில ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட காரணத்தினால எஞ்சிய பணிகள் நிறைவேற்றப்பட்டு இவர்கள் திறந்திருக்கிறாங்க. அவிநாசி ரோடு மேம்பாலம், இந்த பெரிய மேம்பாலம் 1621 கோடியில் கொண்டு வைக்கணும். இன்னும் அந்த பணி நிறைவேறல. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விடியா திமுக அரசு பொறுப்பேற்று 3 ஆண்டு காலம் ஆகிறது. இந்த 3 ஆண்டு காலத்தில் இந்த பணி ஆமை வேகத்தில் நடந்துட்டு இருக்கு. வரும் செப்டம்பர் 6ஆம் தேதி மதுரையில் 10,000 பேருக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்க உள்ளதாக வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி பேட்டியளித்துள்ளார். மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை விவசாய கல்லூரி அருகே வரும் செப்டம்பர் 6ஆம் தேதி இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 10,000 பேருக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார். அதற்கான முன்னேற்பாடு பணிகள் தொடக்கமாக கால்கோள் விழா வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி. மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மூர்த்தி, மதுரை மாவட்டத்தின் சார்பில் வரும் 6ஆம் தேதி தமிழ்நாடு அரசின் வீட்டுமனை பட்டா மற்றும் 500 புதிய மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்க உள்ளதாக கூறினார். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அருகே மறைந்திருந்த பிரபல ரவுடியை பிடிக்க சென்ற உதவி ஆய்வாளரை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓட முயன்றபோது ரவுடியை காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் கரும்பாட்டூர் பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி செல்வம் என்பவர் மீது 6 கொலை வழக்குகள் உட்பட 28 வழக்குகள் உள்ளது. இவற்றில் 7 வழக்குகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளது. இவர் பல்வேறு வழக்குகளில் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் தலைமறைவாக இருந்து வந்தார். இந்நிலையில் நேற்று அழகுபுரம் பகுதியில் செல்வம் ஒருவரை வழிமறித்து அரிவாளால் வெட்டிவிட்டு பணத்தை பறித்து தப்பி ஓடியுள்ளார். இதை அறிந்த 5 கிராமம் போலீசார் இவரை தேடி வந்த நிலையில் சுசீந்திரம் அருகே தலைமறைவாக இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து செல்வத்தை 5 கிராமம் எஸ்ஐ லிபி பால்ராஜ் பிடிக்க சென்றபோது அரிவாளால் வெட்டி தப்ப முயன்றுள்ளார். இதனால் தற்காப்பிற்காக ரவுடி செல்வத்தை காலில் சுட்டு காவல்துறையினர் பிடித்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு.